அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் வந்து நான் குறைச்சி நினச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடு தான் செங்கோட்டையன் வந்து விஜய் வீட்டில் கால் வச்சார் அப்படிங்கிற செய்தி வருது. செங்கோட்டையனுடைய 2026 பிளான்லாம் எந்த அளவுக்கு நகரும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆடி போய் இருக்கிற எடப்பாடியை முழுசாக நம்ம ஆட்டம் காட்ட முடியுமாங்கிற சந்தேகம் கூட அவருக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக நேற்றைய பொழுதாக இருக்குது. காரணம் வந்து நேற்று வந்து அதிமுகவுடைய 50 வருட மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா செஞ்சார். ராஜினாமா செய்த உடனே பரவலாக என்ன பேசப்பட்டுச்சுன்னா, இவர் ராஜினாமா செஞ்ச உடனே வந்து சேகர் பாபுவை சந்தித்தார், அதனால் திமுகவுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுச்சு. அதை விட இன்னொரு பக்கம் இல்லை, அவர் வந்து தாவேக்காவுக்கு தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு அவர் என்ன பண்ணிட்டார், பட்டணப்பாக்கத்தில் உள்ள விஜயோடைய வீட்டுக்கு ஆலோசனை நடத்துறதுக்காக செங்கோட்டையன் போகிறாரு. செங்கோட்டையன் போனவுடனே விஜய் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக 2 பேரும் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணுறப்ப செங்கோட்டையன் வந்து தன்னுடைய வருகைக்கு என்னென்ன எதிர்பார்ப்புங்கிறத அவர்கிட்ட தெரிவித்ததாகவும், அவருக்கு உள்ள என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுங்கிறத விஜய் அவர்கிட்ட தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி 1 to 1 சந்தித்த அவர்கள் வந்து ஒரு திருப்தி அடைஞ்ச நிலையில் தான் இந்த செங்கோட்டையன் வெளியே வர்றாரு. இப்போ அவர் உள்ளே போயிட்டு வந்தவுடனே 100% மீடியாக்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் வந்து நிச்சயமாக வந்து தாவேக்காவில் தான் சேர போகிறாருன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணார், காலையில் வந்து நேராக விஜயுடைய இல்லத்திற்கு அந்த அலுவலகத்துக்கு சென்று விஜயை சந்தித்து தன்னை வந்து தாவேக்காவில் இணைத்து கொண்டார் செங்கோட்டையன். அப்படி இணைக்கிறப்ப வந்து அவர்கிட்ட வந்து ஒரு இயற்கையான ஒரு தயக்கத்தை நம்ம வந்து காண முடிஞ்சிச்சு. காரணம் வந்து அவருடைய சந்திப்பில் முத போன பிறகு அவர் போயிட்டு விஜய்க்கு வந்து சால்வை போடுறாரு. விஜய் அவர்கள் வந்து இவருக்கு சால்வை போட்டு அந்த தாவேக்காவுடைய துண்டை வந்து செங்கோட்டையன் தோளில் போடுறப்ப அவரை அறியாமல் அவருடைய முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு. அதைத்தான் எல்லாருமே கவனித்தாங்க. காரணம் வந்து 50 வருடங்களாக அதிமுக தொண்டராகவே இருந்து, அதிமுக நிர்வாகியாக இருந்து, அதிமுக தலைவராக இருந்து, அதிமுக எம்எல்ஏயாக இருந்து, அதிமுக துண்டை தாங்கிய அந்த தோளில் முதல் முறையாக ஒரு சிவப்பு மஞ்சள் கொண்ட அந்த தாவேக்கா துண்டை போடுறோமேங்கிற ஒரு குற்ற உணர்வை வந்து அவர் உடல் மொழி காமிச்சதை எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அதாவது ஒரு நாடகமான ஒரு சிரிப்பை வெளிப்படுத்திட்டு போஸ் கொடுத்தாரு. அந்த போஸுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, இவரை வரவேற்று விஜய் என்று 2 வார்த்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அது என்ன பொறுப்புன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பொறுப்பு. இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவில் தலைமை ஏன்னா ஒரு ஆள்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏற்கனவே புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் கோச்சிக்கிட்டுருவார். அதை வச்சு நான் கோச்சிக்கிட்டாருங்கிறாங்க. என்ன சொல்லாது, உயர்மட்ட நிர்வாக குழுவில் தலைமை அதற்கு தலைமையான ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளருங்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 பொறுப்பை கொடுத்து அவரை வந்து ஒரு முக்கியமான தலைவர் வரிசையில் வந்து விஜய் சேர்த்துட்டாலும், இந்த செங்கோட்டையனை வரவேற்று பேசின விஜய் வந்து பல கட்டங்களில் வந்து அண்ணன் அவர்கள்னு சொல்லி பேசுவார். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த செங்கோட்டையனை வந்து விஜயை வந்து தலைவர் என்றோ தளபதி என்றோ இப்படி வர்ணனை பண்ணி பேசவே இல்லை. இளவல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல சொன்னார். அதிலிருந்தே அவருடைய தன்மானம் அவருக்கு தடுக்குது. காரணம் வந்து எம்ஜிஆர் கூட ஜெயலலிதாவோட மிகப்பெரிய ஜாம்பவான்களோட அரசியல் பண்ண இவர் விஜய்கிட்ட வந்து இப்போ வந்து அவருக்கு அடுத்த கட்டமாக நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோமேங்கிற ஒரு தயக்கம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு. ஆனால் பெரும்பாலும் என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் வந்து திமுகவுக்கு தான் போயிடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து திமுகவுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டாரு, இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன்வங்கெல்லாம் வந்து அதிமுகவில் நேராக திமுகவுக்கு வந்துட்டாங்க. நம்மளும் அங்கே போனோம்னா நம்மளுக்கு சரியான மரியாதை இருக்காது அப்படிங்கிறது இவருடைய நினைப்பு. இன்னொரு பக்கம் இவர் போட்ட கணக்கு என்னென்னா, ஏற்கனவே ரொம்ப பேர் அனுப்பிச்சி வச்சுட்டார் எடப்பாடி. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, தங்க தமிழ் செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம், அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியங்கள்லாம் இப்போ திமுகவில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமாக இந்த செங்கோட்டையனால் துரத்தப்பட்ட
ஒரு முக்கியமான நபர் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? போட்டி போட முடியாது. அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஓரம் கட்டிடுவார். முத்துசாமிங்கிறவர் அங்கே திமுகவில் இருக்கார், பலமாக இருக்கிறாரு. அப்படி முத்துசாமி இருக்கிற இடத்துல இப்போ நம்ம போனோம்னா நம்மளை வந்து 5வது 6வது இடத்துல வச்சு நம்மளை வந்து தரக்குறைவாக நடத்திடுவாங்கங்கிற தயக்கம் இவருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இவர் வந்து இந்த அதிமுகவில் எங்கே பிரச்சனையை ஏற்படுத்தினார்? ஒரு விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை அந்த ஃப்ளெக்ஸில் போடலைங்கிறத குறை சொல்லி தான் இவர் என்ன பண்ணார்? எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு வெளியே பேச ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தாக்கி பேசக்கூடிய திமுகவில் போய் இணைஞ்சிட்டா எடப்பாடி பழனிசாமியே சொல்லுவார், பார்த்தீங்களா அந்த செங்கோட்டையனுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட திமுகவுடைய பி டீம் தான் சொல்லி நம்மளை வந்து இழிவாக பேசிடுவாங்க. அதனால் எக்காரணம் கொண்டு நம்ம திமுகவுக்கு போகிறது நம்மளுக்கு சேஃப் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு? நேராக இவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு? விஜய்கிட்ட ஐக்கியமாயிட்டார். அப்படி ஐக்கியமாகிறப்பவும் அவர் உள்ளுக்குள்ளே பெரிய உணர்வு இருக்குது, பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு பெரிய தலைவராகவும் அதிமுகவுடைய நிர்வாகியாகவே இருந்து வந்தவர் ஒரு புதிய கட்சிக்கு, அதுவும் இன்னும் டெஸ்ட் இல்லாமல் எந்த விதமான தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியில் போயிட்டு இவர் 2வது கட்டம் 3வது கட்ட தலைவராக போகிறது அவருக்கு ஒரு பெரிய மனக்கவலையை கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருக்கிறப்பதோடு மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த இவர் இணைந்த 2வது சில நிமிடங்களில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் இவர் கூட யார் வந்திருக்கணும்? விஜய் வந்திருக்கணும். விஜய் வரலை. இப்போ உதாரணமாக அன்வர் ராஜா போய் திமுகவில் சேர்ந்தார். திமுகவில் சேர்றப்ப என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் என்ன பண்ணார்? அவர் கூட அன்வர் ராஜா கூட இருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இவர் கூட இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ப்ரெஸ்ஸை இதுவரைக்கும் விஜய் சந்தித்ததே இல்லை. இந்திய வரலாற்றில் ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஆள் 2 ஆள், ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? விஜய் வந்து எதுவுமே ஒரு சொந்த சரக்காக பேசுகிறது கிடையாது. ஒரு மேடையில் பேச ஆரம்பித்தா வலது பக்கம் பேண்டில் விட்டு ஒரு பேப்பர் எடுப்பார், இடது பக்கம் வச்சு ஒரு பேப்பர் எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் பேசுவார், படிப்பார். கூட வேணால் ஒரு வார்த்தை 2 வார்த்தை டயலாக்கை சினிமா பாணியில் சேர்த்துக்குவார். ஆனால் ப்ரெஸ்ஸில் போய்ட்டு அப்படிலாம் நம்ம பேச முடியாதுல்ல. ப்ரெஸ் என்ன கேள்வியை கேட்குறான், அவனுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறத முன்கூட்டியே சொல்லவா முடியும்? அதுக்காகவே தான் இவர் ப்ரெஸ்ஸை தவிர்க்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸை தவிர்க்காதது இவருடைய இந்த இயலாமைய காரணம். ஆனால் இந்த செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாரு? நம்மளை மதித்து இவர் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து உட்காரல, அப்போ நம்மளை மட்டும் இவர் விட்டுட்டு போயிட்டாரு, 4வது 3வது கட்ட ஆளு வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு தனக்கு அது ஒரு அவமானமாக நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கு பக்கத்தில் புஷி ஆனந்தும் இந்த ஆதவர்ஜனாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆதவர்ஜனா என்ன பண்ணுறாரு? அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி அந்த தாவேக்கா துண்டு ஒன்று கேட்குறாரு. அந்த துண்டை வாங்கி செங்கோட்டையன் தோளில் கழுத்தில் போட போகிறாரு. அதை வந்து செங்கோட்டையன் ஏற்றுக்கலை. உடனே அந்த துண்டை திருப்பி வாங்கி, இல்லை இது இப்போ வேணாம், நக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து திடீர்னு இந்த துண்டை போட்டுக்கிட்டு ப்ரெஸ்ஸை கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அவருடைய முகச்சொலிப்பை நம்ம காண முடியுது. உடனே ப்ரெஸ்லாம் கேட்குறாங்க, என்னங்க சேப்பில் வந்து அம்மா படத்தை வச்சுருக்கிய, ஏன் உடனே நான் ஏன் படத்தை மாற்றணுமா? யாரை பிடிச்சவங்களும் நான் வச்சுக்கலாம், எனக்கு பிடித்தமான தலைவரை நான் வச்சுக்கிறதுல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட, நான் வந்த காரில் கூட பாருங்கள் என்ன கொடி கட்டியிருக்குங்கிறாரு. அவர் வந்த காரில் அதிமுக கொடி தான் கட்டியிருக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வச்சுருக்குது, இதை நான் மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் வேட்டியை கூட கட்டிட்டு வந்திருப்பேன், ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, நான் கரை வேட்டியோட கட்டிட்டு வந்திருப்பேன், ஆனால் கோர்ட்டு வந்து கட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால நான் கட்டாமல் வந்திருக்கேங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அதிமுக மேலே தனக்கு உள்ள அந்த பிடிப்பும் இருப்பும் மாறலைங்கிறத அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் காட்டுறாரு. யாருக்கு காட்டுறாரு? அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் வந்து தன் மேலே வந்து கோபம் அடைஞ்சிடக்கூடாது, அதிமுகவில் மற்ற தலைவர்கள் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது, என்ன இப்படி கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் போயிட்டாருன்னு நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்கிறதுனால, இல்லை நான் அதிமுக காரன் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் எதிர்பார்த்து வந்தது என்ன? நம்ம உள்ளே வர்றப்போ உதாரணமாக வந்து விஜய் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் முன்னாடி வந்து அல்லது வாசல் வழியோ அல்லது பாதி வழியிலோ வந்து வரவேற்று கூட்டிகிட்டு போயிருந்தால் அவருக்கு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார். விஜய் வந்து அவர் ராஜா மாதிரி அவர் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு புஷி ஆனந்த் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறப்ப இவருக்கு அது ஒரு சின்ன ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. ஓஹோ, நம்மளை வரவேற்கிறதுல வித்தியாசம் கட்டுறாரு. ஒன்று.
2வது ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் பக்கத்தில் உட்காரல 2. 3வது 50 வருடங்கள் கருப்பு சிகப்பு வெள்ளை கோடிட்ட சால்வையை கழுத்தில் போட்ட இந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேற ஒரு கலரை போடுறோமேங்கிற ஒரு குற்ற உணர்வு இவ்வளவோடு உள்ளே போன இவர் வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இங்கே மரியாதை அளிக்குங்கிற ஒரு பயத்தோடு தான் உள்ளே போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுவரைக்கும் யாரையுமே சேர்த்துக்காத, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்காத இந்த விஜய் வந்து இவரை மட்டும் எப்படி சேர்த்துக்கிட்டாருன்னா, விஜய்கிட்ட வந்து ஒரு தனி ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு நினச்சாரு. தனக்கு தான் பவர் இருக்குது, தனக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத காட்டணும்னு நினச்சாரு. அதுக்கு ஒரு உதாரணம், கரூரில் நடந்த கூட்டத்தில் அந்த இதற்கு முன்னாடியே சிலர் அதிமுகவில் வர்றேன்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதை அவர் ஏற்றுக்காததுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை அந்த மாற்றுக் கட்சியாளர்களை முன்கூட்டியே சேர்த்துட்டு அந்த கரூரில் கூட்டத்தை கூட்டியிருந்தால் இப்போ வந்த மாதிரியே 27,000 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த புதுசாக அதிமுகவிலேருந்து வந்து சேர்ந்தவர் என்ன சொல்லியிருப்பார், பத்தியெல்லாம் நான் வந்து சேர்ந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுட்டு அவருடைய ராயல்ட்டி எடுத்துக்கிட்டுருவார். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, என்னை பார்க்கத்தான் வந்தாங்க, எனக்காகத்தான் வந்தாங்க, எனக்காக தான் அந்த ராயல்ட்டிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வர்றேன்னு சொன்ன எந்த மாற்றுக் கட்சிக்காரனையும் சேர்க்காம பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு இவர் தன்னுடைய திறமையை காமிச்சு தன்னுடைய ஆதரவு எவ்வளோங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அந்த கரூர் கூட்டத்தை கூட்டி காமிச்சார். அதில் அவருக்கு ஒரு பொல்லாத நேரம் 41 இன்னுயிர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு கொஞ்சம் தடுமாறிட்டார். ஆகா, நிலைமை சரியில்லை, அதனால் எல்லா ராயல்ட்டியும் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறப்ப சில சங்கடங்களுக்கு நம்மளே முழு பொறுப்பாளி ஆயிடுறோம், அதனால் மற்ற ஆளுகளை சேர்த்துக்கணுங்கிற ஒரு நிலைக்கு வந்து தான் இப்போ செங்கோட்டையனை சேர்த்துருக்காரு. இப்படி சேர்த்துருந்தாலும் இதோடைய நகர்வு எப்படி போகும், அரசியலில் எந்த மாதிரி மூவ் ஆகுங்கிற ஒரு நிலை இருக்கிறப்ப இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் இவர் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. இந்த தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை துவங்க வச்சதே பாஜக தான். நெய்வேலியில் நடந்த படப்பிடிப்பில் வந்து அவரை போயிட்டு விசாரணைக்காக அழைத்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவரை கட்டுப்படுத்தி அது மூலியமாக பாஜக அவரை வந்து கட்சி தொடங்க வச்சிச்சு. கட்சி தொடங்க வச்சதுடைய முக்கியமான நோக்கம், நீங்கள் வந்து பாஜகவுக்கு வர வேணாம், பாஜகவை ஆதரிக்க வேணாம், பாஜகவை எதிர்த்து பேசுகிற மாதிரியே பேசுங்க, ஆனால் அதே சமயம் அதிமுக பிடிக்காத வாக்குகள் திமுகவுக்கு போயிட்டுருக்கு, அந்த சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் பிரித்தாலே போதும் நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தை கொடுத்துட்டு ஓபிஎஸ் சசிகலா அவர்களெல்லாம் எடப்பாடிட்ட இணைக்கிறதுக்கு அமித்ஷா முயற்சி பண்ணார். அது நடக்கலைங்கிற பட்சத்தில் எப்படியாவது எடப்பாடியை வந்து பலி வாங்கணுங்கிற உள்நோக்கத்தோடு தான் செங்கோட்டையனுக்கு சாவி கொடுத்து பிளான் போட்டு குடைச்சல் கொடுத்து பார்த்தாரு. அதுவும் நடக்கலை. வேறு வழி இல்லாமல் செங்கோட்டையனையும் அந்த அசைன்மெண்ட்டுடைய துணையாளராக தாவேகாவுக்கு அமித்ஷா அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. இவங்க இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது. 2026 தேர்தலில் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் என்ன ஆக போகுமோங்கிற கேள்விக்குரிய பலரும் தங்களுடைய கருத்தாக வெளியிடுறாங்க. அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் தெம்பு தைரியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் வந்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக 4 அணிகள் தான். 1வது அணி திமுக ப்ளஸ் கூட்டணி, 2வது அணி பாஜக அதிமுக ப்ளஸ் கூட்டணி, 3வது இப்போ வந்திருக்கிற அந்த தமிழக வெற்றி கழகமும் அதோடு சேர்ந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி போன்றவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வரலாம். இது 3வது அணி. 4வது அணிங்கிறது நான் எப்போவுமே என் வழி தனி வழின்னு சொல்லி தனிச்சே நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய கட்சி. இப்படி 4 அணியாக இருக்கிறதுனால முதல் அணியாக இருக்க திமுகவோட இலக்கு 200 பிடிச்சிருங்கிற மாதிரி பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளபடி உங்களுடைய கருத்துக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.